ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நித்தியமல்லின்ற கொடி எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்ப்போம். கார்டனில் ஓரளவுக்கு நல்லா வெயில் வந்துச்சுன்னா போதும், நல்லாவே வளரக்கூடிய ஒரு செடி. கொடி மாதிரி வளர்ந்து டெய்லியும் பூ பூக்கும். அதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பால்கனியில் எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு ஸ்க்ராப் ஷாப்பில் தான் வாங்கினேன். ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும், 10 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க, ஸோ தட் அதில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு. அண்ட் நான் ஒரு 4 PVC பைப்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு சைடில் 2 கிளாம்பும் இன்னொரு சைடில் ஒரு சிங்கிள் கிளாம்பும் வர மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த கிளாம்ப் வந்து கழண்டு வராமல் இருக்கும். ஸோ ஒரு சைடு 2 கிளாம்பும் இன்னொரு சைடு ஒரு கிளாம்பும் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வாட்டர் கேனில் 2 லேயராக கட் பண்ண போகிறோம். அதை 2 லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆக்ஸா பிளேட் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிசர்ஸை யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். வாட்டர் கேன் கட் பண்ணது ரொம்ப ஈஸி அண்ட் உங்களுக்கு ரொம்ப நாள் உழைக்கும். மிச்ச ஃப்ளவர் பாட்ஸ் அண்ட் நம்மளோட க்ரோ பேக்ஸை விட ரொம்ப நாள் அதிகமாக உழைக்குது. அந்த கிளாம்ப்ஸ் எங்கே வருமோ அங்கே 2 மார்க்கிங் எடுத்துக்கிறேன். மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு நான் ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ மிஷின் ஸ்க்ரூஸ்னு சொல்லுவாங்க, ஹார்ட்வேர் ஷாப்ஸில் கிடைக்கும். நட் போல்ட்டே வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷின் ஸ்க்ரூஸை வச்சு அந்த கிளாம்ப்ஸை வந்து அந்த வாட்டர் கேனில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி 4 PVC பைப்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ கீழே 2 கிளாம்ப் வர மாதிரியும் மேலே சிங்கிள் கிளாம்ப் வர மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் மேலே இருக்க கிளாம்ப்ஸில் வந்து அந்த நம்ம வாட்டர் கேன் கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ரிங் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிருக்கும். அதை வந்து இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு மெஷின் ஸ்க்ரூஸ் வச்சு நம்ம மேலே இருக்க அந்த ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொடி வந்து மேலே ஏறி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஈக்குவல் லெங்க்ஸில் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அந்த மார்க்கிங் பண்ண இடத்துல இந்த மாதிரி டேப் சுற்றிக்கிறேன். இது எதுக்குன்னு நான் வர போர்ஷனில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மார்க்கிங்ஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ரோப்ஸ் கிடைக்கும். ப்ரிஃபரபிளி க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க, ஏன்னா பிளான்ட்ஸ் வைக்கும்போது அது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்மளோட அந்த மார்க்கிங் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஜிக்ஸாக் அலைன்மெண்ட்டில் வர மாதிரி நான் அந்த ரோப்ஸை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது வந்து ஃபினிஷிங்கில் எப்படி இருக்கும்னா ஒரு வலை மாதிரி இருக்கும், ஒரு மெஷ்ஷை வந்து அது சுற்றி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ தட் அந்த கொடி வந்து அதை பிடிச்சிட்டு மேலே வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பால்கனியில் வளர்க்குற கார்டன்றதுனால மேல் வரைக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே எப்படி ஆர்ச்சிங் பண்ணுறது அப்படின்றத நான் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ரிசல்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு மெஷ் மாதிரி அதுக்கு கொடுத்துட்டோம், நம்ம பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இதை பிடிச்சி அது வந்து ஹைட்டுக்கு மேலே ஏறிக்கும். ஸோ ஒரு சைடு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஓப்பனாக வச்சுருக்கேன், ஏன்னா அந்த சைடு தான் செடி வளர்க்கணும். செடி வச்சதுக்கப்புறமா நான் வந்து அதை ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் அதை. ஸோ இதுக்கு மேலே இந்த வாட்டர் கேனில் கட் பண்ண போர்ஷனையும் மேலே வந்து வச்சாச்சு, அந்த ரிங்கில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சாச்சு. அந்த இடத்துல ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ட்ரில்லிங் மிஷினோ இல்லை ஒரு ஹாட்டான ராடோ எடுத்து நீங்கள் கீழே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நிறைய ஹோல்ஸ் போடுங்க, அப்போ தான் வாட்டர் சீக்கிரம் ட்ரெயின் ஆகும். அதில் மண் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ட்ரில்லிங் மிஷின் நீங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 1000 rupees அந்த மாதிரி ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் சின்ன ட்ரில்லிங் மிஷின்ஸு. இப்போ நான் சாயில் மண் வந்து 2 பங்கு எடுத்திருக்கேன், கொக்கோபீட் ஒரு 2 பங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் வேர்மி கம்போஸ்ட் ஒரு பங்கு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் நித்தியமல்லி கொடுக்குற மண் கலவை. இதில் வந்து போன் மீல் பவுடர் அப்புறம் உயிர் உரங்கள் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
ஸோ ஒரு மஸ்கிட்டோ நெட்டை எடுத்துகிட்டு அந்த கேனோட டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பேஸாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கல் இல்லை ஓடு எதுவும் வைக்க தேவையில்லை. மண்ணும் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் தண்ணி ஊற்றும் போது கீழே போகாமல் இருக்கும். ஸோ தட் பால்கனியும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் மட்டும் ஃபில்டர் ஆகி போயிடும், மண் மேலேயே தங்கிடும். இது வாட்டர் கேன் கீழே வச்சுட்டேன். ஸோ நான் என்னோடய மண்கலவையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் உரங்கள்னு சொல்லுவாங்க, அசோஸ்பைரிலம், ட்ரைகோடர்மா விரிடி, பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, வேம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பவுடர் கிடைக்கும். அது ப்ளஸ் போன் மீல் பவுடர் ப்ளஸ் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, நீம் கேக் பவுடர், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் போடுவேன். ஸோ அது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், செடி நல்லா வளரும். ஸோ மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த செடி வந்து என்னோடய இன்லாஸ் வீட்டில் இருந்ததுங்க. அவங்க வீட்டில் ஒரு பெரிய மரம் இருக்குது, அங்கேருந்து பதியம் போட்டு சின்ன பிளான்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து நான் இங்கே வந்து பால்கனியில் வளர்க்க போகிறேன். ஸோ அதை வச்சுட்டு மிச்சம் இருக்க மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக நான் அந்த கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் அந்த க்ரீன் கலர் ரோப் வச்சு கட்டிடுவேன். காம்பேக்ட் பண்ணியாச்சு. ஒரு 2 inches வந்து மேலே கேப் வச்சுருக்கேன், ஏன்னா ஃப்யூச்சரில் உரம்லாம் போடுறதுக்கு தேவைப்படும் அந்த கேப்பு. வீட்டில் பழைய கேஸ் சிலிண்டர் பேஸ் இருந்துச்சு, ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் எப்போ வேணுனாலும் அந்த செடியை நவுத்திக்கலாம் நம்ம. இப்போ அதை எடுத்து ஒரு ரொம்ப அதிகம் வெயில் வராத ஒரு கார்னரில் நான் வச்சிடுறேன் பால்கனியில். ஒரு மாதம் கழித்து நல்லா கொஞ்சம் வேர் பிடிச்சது வளர்ந்ததுக்கப்புறமா நல்ல வெயில் வர இடத்துல அதை மாற்றி வச்சுருவேன். இப்போ மேலே ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, வாட்டர் கேன் கட் பண்ணதில், அதில் வந்துட்டு இந்த வாட்டர் கேனோட மூடியே கிடைக்கும். ஸோ அதில் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு அதுலேயும் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி மஸ்கிட்டோ நெட்டை சின்னதாக கட் பண்ணி அதுலேயும் ஒரு பேஸ் மாதிரி வச்சிடுறோம். வச்சுட்டு இதுலேயும் நான் நம்மளோட மிச்சம் இருக்க அந்த மண் கலவையை இதில் ஃபுல்லாக கொட்டிடுறேன் நான். கொட்டிட்டு இதில் வந்துட்டு ஒரு சின்ன மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டன் ரோஸ், அதோட கட்டிங்ஸை நான் வந்து வச்சிடுறேன். அப்புறம் கடைசியாக மேலாக கொஞ்சம் உயிர் உரங்களை தூவிட்டு அது தண்ணி ஊற்ற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் உள்ளே போய் மல்டிப்ளை ஆகி சாயிலை நல்லா என்ரிச் பண்ணும் உங்களுக்கு. போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். நல்லாவே வாட்டர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது நல்லா ஃபுல்லாக மண் ஈரமாக வர அளவுக்கு நல்லா வாட்டர் பண்ணிடணும். மேலேயும் வாட்டர் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இது எப்படி க்ரோ ஆகி எப்படி நான் அதை ஆர்ச்சா பண்ணுறேன்றதை ஃபர்தர் வீடியோஸில் கொடுக்குறேன். மே ஹைட்ஸ் டர்ன் க்ரீனர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி டே டு ஆல்.